ஓசூர் புதிய விமான நிலையம். ஓசூர் தொழில் நகரத்தின் பயணிகள் போக்குவரத்து மற்றும் தொழிற்சாலைகளின் சரக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய விமான நிலையம் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. HAL மற்றும் இந்திய விமானப்படை கட்டுப்பாட்டில் உள்ள வான்வெளி காரணமாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கவில்லை. தமிழ்நாடு அரசு ஃபிளெக்சிபிள் யூஸ் ஆஃப் ஏர்ஸ்பேஸ் கொள்கையின் அடிப்படையில் HAL மற்றும் ஓசூர் ATC இடையே ஒருங்கிணைப்பு சாத்தியம் என வலியுறுத்தியுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் நில எடுப்பினால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்படாதவாறு இத்திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதனால ஓசூர் ஏர்போர்ட் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, நாங்கள் கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறோம். வேலூர் விமான நிலையம் 51.89 ஏக்கர் நிலம் 2018 ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அனைத்து உட்கட்டமைப்பு பணிகளும் முடிவடைந்துள்ளன. இந்த விமான நிலையம் கோட் 1B வகை 20 இருக்கைகள் வரை விமானங்களுக்கு ஏற்றது. மேலும் ஒரே நேரத்தில் 2 விமானங்களை கையாளும் திறன் கொண்டது. ராமநாதபுரம் பசுமை விமான நிலையம் சுற்றுலா மற்றும் பிராந்திய வளர்ச்சியை மேம்படுத்த ராமேஸ்வரத்திற்கு அருகில் புதிய விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கும்பரம் மற்றும் மாணிக்கநேரி ஆகிய 2 இடங்களை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆய்வு செய்ததில் மாணிக்கநேரி 600 ஏக்கர் இடம் பொருத்தமானதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசிற்கு ஒப்புதல் கோரி கருத்துரு அனுப்பப்பட்டு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. உளுந்தூர்பேட்டை விமான ஓடுதளத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை. உளுந்தூர்பேட்டையில் பயன்பாட்டில் இல்லாத விமான ஓடுதளத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து வான்வெளி ஆராய்ச்சி, விமான சோதனை மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வசதிகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக டிட்கோ, IIT மெட்ராஸ் இணைந்து விமான சோதனை மையம் அமைக்க திட்டமிட்டு தேவையான நிலம் மற்றும் அனுமதிகள் தொடர்பாக ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகத்துடன் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகிறது. வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் உட்கட்டமைப்பு மேம்பாடு. சூலூர், கோயம்புத்தூர் மாவட்டம். தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தின் முக்கிய மையமான கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூரில் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்களுக்கான சோதனை வசதிகளை மேம்படுத்த விமானப்படை நிலையத்தில் உள்ள 2.965 ஏக்கர் பாதுகாப்புத்துறை நிலத்தை பயன்படுத்த ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு அனுமதி கோரியுள்ளது. சுமார் 1000 கோடி முதலீடுகளை ஈர்க்கும் இத்திட்டத்தை விரைந்து செயல்படுத்த இந்திய விமானப்படை மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்துடன் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சோழாவரம் ஓடுதளத்தில் ஆளில்லா விமான இயக்க சோதனை வசதி. தமிழ்நாட்டின் ஆளில்லா விமான தொழில்நுட்ப வளர்ச்சியை வலுப்படுத்த வல்லம் வடகல் சோதனை மையத்திற்கு அருகிலுள்ள சோழவரம் பாதுகாப்பு துறை ஓடுதளத்தை மேம்படுத்தி மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் மற்றும் ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் வகை ஆளில்லா விமானங்களின் இயக்க சோதனைகளுக்கும் பயன்படுத்த தமிழ்நாடு அரசு முன்மொழிந்துள்ளது. இந்திய விமானப்படையின் தேவைகளுக்கும் பயன்படும் வகையில் இதனை பகிரப்பட்ட தேசிய கட்டமைப்பாக பயன்படுத்த ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகத்துடன் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மைக்ரோ டெக் பார்க். டிட்கோ நிறுவனம் இளைஞர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்டவுன் அனுபவத்தை வழங்கி அவர்கள் சொந்த ஊரிலேயே வேலைவாய்ப்பை பெறுவதற்கு வழிவகை செய்யும் விதமாக மாநிலத்தில் தேவையான இடங்களில் மைக்ரோ டெக் பார்க் நிறுவனம் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இது நம்மளுடைய வெற்றி தமிழகம் விஷன் டாக்குமெண்ட்ல 25 மைக்ரோ டெக் பார்க் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட்டாபிராமில் காலையில் கேட்டிருந்தாரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், டைடல் பார்க் ஆரம்பிச்சுட்டு கிடப்பிலையே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதில் இருக்க ஆக்குபென்சியும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட்டாபிராம் அங்கே பார்த்தீங்கன்னா 2024 தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வேறு 30% ஆக்குபென்சி தான் இருக்குது. அதே மாதிரி விழுப்புரத்துலையும் பார்த்தீங்கன்னா 56% ஆக்குபென்சி தான் இருக்குது. இதை விட இன்னும் ஒரு கேலி இதுக்கு என்னென்னா, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், ஈரோடு, புதுக்கோட்டை, கரூர் இந்த எல்லா இடத்துலையும் நியோ டைடல் பார்க்குன்னு சொல்லிட்டு ஃபண்டே இல்லாத இடத்துல அங்கே போய் ஃபவுண்டேஷன் ஸ்டோனை மட்டும் லேட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்க. டைடல் நியோ பார்க்கானது விழுப்புரத்தில் திருச்சிற்றம்பலம் என்னும் இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. இது மிக உள்ளே உள்ள ரிமோட் ஏரியா ஆகும். மேலும் இதில் 56% மட்டுமே பயன்பாட்டு நிலையில் உள்ளது. மேலும் விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், ஈரோடு, புதுக்கோட்டை மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் டெண்டர் விடப்பட்டது, கான்ட்ராக்டர் ஒதுக்கப்பட்டது, அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஏன்னா அப்போ நிதியே இல்லை. ஆனால் அடிக்கல் மட்டும் நாட்டிட்டாங்க, கான்ட்ராக்டருக்கும் கொடுத்துட்டாங்க.